السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عصر والشفع والوتر والليل إذا يسر. صدق الله مولانا العظيم العليم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அந்த வல்லநாயன் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சங்கையும் வலுப்பமும் கீர்த்தியும் மகத்துவமும் மிக்க ஒரு கண்ணியமான நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அருள்மறையாம் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு கூறிய ஷரப்பான இந்த காலங்களில் இருக்கிறோம். வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பேசுகிறான். வலையாலின் அசர், 10 இரவுகள் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். எனவே அந்த 10 இரவுகள் என்றால் எது? ரமலானில் வரக்கூடிய இறுதி 10 வரக்கூடிய அந்த 10 இரவுகளா, அல்லது துல்ஹிஜ்ஜா மாதத்தில் வரக்கூடிய 10 இரவுகளா என்று அறிஞர்கள் மத்தியிலே கருத்துக்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. இருந்த பொழுதிலும் ரமலானில் வரக்கூடிய இரவுடைய காலங்கள் சிறப்பான காலங்கள் என்று அறிஞர் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் துல்ஹிஜ்ஜாவில் இருக்கக்கூடிய பகற்பொழுதுகள் மிக சிறப்பானது என்று அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா சிறப்பான கண்ணியமான ஒரு மனமான ஒரு உயர்வான இந்த காலகட்டத்தில் வைத்திருக்கிறான். தொடராக வரக்கூடிய துல்கஹதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்களும் அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள், அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள், அல்லாஹ்வினால் உயர்வுபடுத்தப்பட்ட மாதங்களிலே ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் வீற்றிருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அல்லாஹ் தொடர்ந்தும் அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒற்றையின் மீது சத்தியமாக, இரட்டையின் மீது சத்தியமாக. இரட்டை என்பது 10வது நாள் ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்ற நாள். ஒற்றை என்பது அதுதான் அரஃபாவுடைய தினம், அரஃபாவுடைய நாள் என்பதாக அறிஞர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறுகின்றார்கள். எனவே அரஃபாவுடைய நாளை போன்று வேறு எந்த நாட்களிலும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நாளில் கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு துஆக்களும் அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்படக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய இன்னல்கள், எங்களுடைய நோய்கள், எங்களுடைய பலாய்கள், எங்களுடைய முசீபத்துக்கள், எங்களுடைய பிரச்சனைகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாரம் சாட்டக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டக்கூடிய ஒரு சிறந்த காலமாக, கண்ணியமான காலமாக அல்லாஹ் தஆலா இந்த அரஃபாவுடைய நாளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தன்னுடைய ஹஜ்ஜில் முழு உலகத்துக்குரிய பிரகடனத்தையும் முக்கியமான தீர்மானங்களையும் எவ்வாறு மனித சமூகம் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற இறுதி உபன்யாசத்திலே பல்வேறுபட்ட உலக நடைமுறைகளையும் உலக விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சஹாபாக்களுக்கு எத்தி வைத்தார்கள். எனவேதான் அரஃபாவுடைய நாள் என்பது மிகவும் சிறப்பான நாளாக இருக்கிறது. அல்லாஹுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அதிகமாக நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இந்த காலங்களில் நீங்கள் மொழிந்து கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை, ஏகத்துவத்துடைய கலிமாவை மொழிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக கூறிக்கொள்ளுங்கள். மூன்றாவது சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை இந்த காலங்களிலே சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிகமாக எங்களுடைய அல்லாஹுவை நினைவு கூறப்படக்கூடிய, அல்லாஹுவை துதிக்கக்கூடிய, அவனுடைய புகழை உயர்த்தக்கூடிய, அவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய காலங்கள் தான் இந்த காலங்கள். நாங்கள் செய்கின்ற சதகாக்களின் மூலமாக, நாங்கள் பிடிக்கின்ற நோன்பின் மூலமாக அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிறோம், அவனை துதிக்கின்றோம், அவனுடைய நல்ல அவனை நினைவுபடுத்தக்கூடிய காலங்கள் தான் இந்த காலங்கள். அல்லாஹுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவனொருவன் அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிக்கின்றாரோ சென்ற வருடத்திலே பாவங்களும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய வருடத்துடைய பாவங்களும், சொல்ல போனால் 2 வருடத்துடைய பாவங்கள் ஒரு நாள் நோன்புக்கு அல்லாஹ் தாலா தருகிறான் என்றால் எவ்வளவு பெரிய மகத்தான கூலியையும் கண்ணியமான சன்மானங்களையும் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தாலா இந்த மனிதர்களுக்காக வேண்டி வழங்குவதற்காக வேண்டி இருக்கிறான் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதிகமானவர்கள், எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடியவர்கள், வாய்ப்புள்ளவர்கள், வசதியுள்ளவர்கள் குடும்பமாக நோன்பு பிடித்து, அரஃபா என்று சொன்னால் அறிதல், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்த இடம்தான் அரஃபா என்று சொல்வார்கள். எனவே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மிக கண்ணியமான கீர்த்தியான சங்கிமிக்க இடம்தான் அரஃபாவுடைய நாள். இந்த நாளில் குடும்பமாக நாங்கள் நோன்பிருந்து, சதகா செய்து, நல் அமல்கள் செய்து, இபாதத்துக்களில் ஈடுபட்டு அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி பணிந்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகமானவர்கள் இந்த காலங்களை கணக்கெடுக்காமல், நல்ல இபாதத்துக்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல், நல்ல வழிகளிலே தங்களுடைய பணங்களை செலவு செய்யாமல் இருப்பதனை வேதனைக்குரிய விடயமாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த அடிப்படையிலே ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளையும் அது ஒரு தியாகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாள். தியாகத்தை எங்களுக்கு வர்ணிக்கின்றது. ஆட்டை, மாட்டை, ஒட்டகத்தை அறுப்பது மாத்திரமல்ல, நாம் அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹுடைய தொடர்பை, அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டி அல்லாஹால எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத் சுன்னத்துல் முஅக்கதா. அல்லாஹுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர்கள் குர்பானி கொடுக்கவில்லையோ, வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவர்கள் எங்களுடைய முசல்லா தொழுமிடங்களுக்கு வர வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த இபாதத் எத்தனை தூரம் அல்லாஹ்விடத்திலே பொருத்தமுள்ளதாக இருக்கிறது என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இந்த நாட்களில் எங்களுக்கு வசதி இருக்கின்றவர்கள், வாய்ப்பு இருக்கிறவர்கள், சந்தர்ப்பம் உள்ளவர்கள் உல்ஹியா என்ற கடமையை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா தியாகத்தோடு, இந்த பெருநாளைக்கு பேரே தியாகத்தின் பெருநாள், தியாகத்தின் விளைந்த அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த பெருநாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தான் என்றால், எனவே இந்த இபாதத்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் செய்கின்ற பொழுது மார்க்க விழுமியங்களோடும், நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு, நாட்டின் என்னென்ன நடைமுறைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ இவைகள் மிக பிரதானமானதாக இருந்திருக்கிறது. நாங்கள் வாழுகின்ற இந்த நாடு பௌத்த நாடாக இருந்தும் கூட முஸ்லீம்களின் அதாவது வணக்க வழிபாடுகளுக்கு, இபாதத்துக்களுக்கு, அவர்களினுடைய நடவடிக்கைகளுக்கு மிகுந்த ஆதரவோடு எங்களுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தை 2026ஆம் ஆண்டு இந்த வருடத்தை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது எங்களுக்கு 2 நாட்கள் குர்பானி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே அவைகளையும் நாங்கள் சுகாதார அடிப்படையில் முறையாக அவைகளை நாங்கள் செய்வதற்கு பல லட்சம் ரூபாக்களை செலவழித்து நாங்கள் ஆட்டை, மாட்டை அறுக்கிற நாங்கள் வீதிகளிலும், வீதி ஓரங்களிலும், தெருக்களிலும் நாங்கள் அதனுடைய அசிங்கங்களை வீசுவதை இன்று அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகளிலிருந்தும் நாங்கள் மிக தெளிவாக நடைமுறையோடு சுத்தம், சுகாதாரத்தை பேணி, சுகாதார அதிகாரிகளின் வழிகாட்டல்களை பேணி, இந்த நாட்டினுடைய சட்டத்தையும் இறமையையும்
ஒழுங்கையும் நடைமுறைகளையும் பேணி நாங்கள் செய்வதற்காக வேண்டி இந்த இபாதத்துக்களை முற்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு முற்பட்ட வரலாறின் பிரதிபலிப்பாக அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த இபாதத் வனாதைனாஹு யா இப்ராஹிம் கத் சத்தக்த ருயாக இன்னா ஹதாலிக நஜிஸில் முஹ்சினீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டானே. நாம் இப்ராஹிமை அழைத்தோம், உங்களை, அதாவது இப்ராஹிமுக்கு நாங்கள் சொன்னோம் உங்களுடைய மகனை அருங்கள் என்று. நீங்கள் அறுத்தீர்கள், ஆனால் அறுபடவில்லை. அதாவது கத்தியை கழுத்தில் வைத்தீர்கள், அறுபடவில்லை. நாம் உங்களை அழைத்தோம். வனாதைனாஹு யா இப்ராஹிம் கத் சத்தக்த ருயாக இன்னா ஹதாலிக நஜிஸில் முஹ்சினீன். நீங்கள் நாம் உங்களுக்கு ஏற்படுத்திய சோதனையில், மகனை அறுக்கின்ற சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வனாதைனாஹு, நாம் இப்ராஹிமை அழைத்தோம் என்று சொல்லுகிறான். அழைத்து சொன்னோம், நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்க. அந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம்? தான் பெற்ற பிள்ளையை, தான் வளர்த்த பிள்ளையை, தான் நேசிக்கக்கூடிய பிள்ளையை கழுத்திலே கத்தியை வைக்கின்ற அறுக்கின்ற எக்ஸாம் அல்லாஹ். எனவே இந்த காலங்களில் நாம் ஒவ்வொருவர்களும் யோசிக்க வேண்டும். குடும்ப உறவுகளை பிரிந்து வாழ்பவர்கள், குடும்பத்தை இல்லை என்று வாழ்பவர்கள், எனவே நம்முடைய கொள்கையிலிருந்து நாம் அவைகளை அறுத்தெறிய வேண்டும். இஸ்லாம் சொல்லாத மூட நம்பிக்கைகள், இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்க்காத முரட்டு கொள்கைகளிலிருந்து நாம் நம்மை இல்லாமலாக்க வேண்டும். தூயமான, அழகான, தெளிவான வழிகாட்டலில் உண்டாகக்கூடிய ஒரு பெருநாளை நாங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் மனிதநேயம் உண்டாக்க வேண்டும். மற்றவர்களை மதிக்கின்ற தன்மை உண்டாக்க வேண்டும். அதாவது குடும்ப உறவுகளோடு இணைந்து பிணைந்து பல கட்டங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம், சிக்கல்கள் ஏற்படலாம். இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய முரட்டு கௌரவங்களோடு உலகத்தில் வாழக்கூடாது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய கட்டளைக்காக வேண்டி மகனை அறுப்பதற்கு முற்பட்டார்களோ, இதே போன்று நம்முடைய எல்லா விதமான செயற்பாடுகளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, லில்லாவுக்காக வேண்டி, அவனுக்காக வேண்டி, நாம் வாழ்வது அவனுக்காக வேண்டி, நாம் மரணிப்பது அவனுக்காக வேண்டி, நாம் எல்லா விதமான இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹியாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலிமீன் என்று சொல்லுகிறோமே, என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய மௌத்தும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டித்தான் என்று அமைய வேண்டும். எனவே இந்த காலங்களில் குடும்ப உறவுகளோடு பின்னி பிணைக்கப்பட வேண்டும். உறவுகள் மிக முக்கியமானது. அல்லாஹுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள். ஏழைகள், எளியவர்கள், வறியவர்களையும் நாங்கள் கட்டாயமாக இந்த காலங்களிலே நாங்கள் கவனிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வரக்கூடிய ஈதுல் அல்ஹாவை சிறப்பானதாகவும் கண்ணியமானதாகவும் மனமானதாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி நமது வாழ்வின் தியாகத்தையும், தியாக உணர்வையும், தியாக சிந்தனையையும், தியாகத்தின் போக்கையும் நமது வாழ்க்கையில் உண்டாக்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் துணை செய்வானாக. ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.